அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில நான் கிச்சனுக்குள்ள வரும்போது டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 5:50 5:50 மாரி தெரியல. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு கிச்சன்ல சுல்லுன்னு அடிக்கும். இன்னைக்கு காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம், ராஜ உணவு என்ன எடுத்துக்கிட்டோங்கிறத ஃபுல்லாக ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு எப்போவுமே வாட்ரு ஃபுல் பண்ணி நான் கிச்சனில் வச்சுருப்பேன். இப்போ 3 வயதுக்கு தக்கன வாட்டரை எடுத்துக்கிட்டேன். சாஸ் பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில் நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம்னா லவங்கப்பட்டை, நாட்டுப்பட்டை. இது நல்லா வாசமாக இருக்கும். 2 இன்ச் அளவுக்கு உடச்சி எடுத்து அதை 2-3 நல்லா உடச்சிட்டு தண்ணி சூடாயிட்ருக்கு, அதில் போட்டேன். தண்ணியில் போட்டு நல்லா 2 நிமிஷம் போல் கொதிக்கணும். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே ராஜா உணவுக்கு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, சிவப்பு அரிசி மாவு இருக்குது, புட்டு மாவு. இதை வச்சு புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல தெலுங்கானாவில் இந்த புட்டு மாவு, இடியாப்ப மாவு இதெல்லாம் கிடைக்காது. தமிழ்நாடு நாங்கள் வந்தப்போ தான் நாங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். சிவப்பரிசி மாவு புட்டு, ராகி புட்டு மாவு, அரிசி மாவு, இதெல்லாம் கொஞ்சமாக பிங்க் சால்ட்டு போட்டுட்டு லவங்கப்பட்டை தண்ணி நல்லா கொதிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இந்த புட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடும்போது தான் நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும். எடுத்தோடனே நிறையா ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சி பார்க்கும்போது பிடிக்க வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிடணும் தண்ணியை. இப்போ லேட்டாக போட்டு வச்சாச்சு. ஹெல்ப்பருக்கெலாம் நான் கொடுப்பேன். இந்த புட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. மிதமான சூடானதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து எனக்கு மக தூங்கிட்டுருக்குறா. அவள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அவளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இது எனக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. லவங்கப்பட்டை தண்ணி குடிச்சிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிட்டது சிவப்பரிசி மாவு புட்டு. தேங்காய் பூ 3 ஸ்பூன் போட்டுட்டு சிவப்பரிசி மாவு அது ஒரு 3 கரண்டி போட்டுட்டு, அடுத்து நான் போடுறது கரும்பு சர்க்கரை. நம்மளுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் 2 ஸ்பூன் போட்டு குக்கரில் தண்ணி வச்சு அந்த விசில் போடுறதுக்கு பதிலாக இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம் இந்த புட்டை. அடுத்து நான் ஒரு பேன் எடுத்து 1 ஸ்பூன் நெய் விட்டு மக்கானா தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ளேம் சிம்மில் வச்சு இந்த மக்கானாவை நம்ம டோஸ்ட் பண்ணணும். சிவப்பரிசி புட்டு மாவோட மக்கானாவும் ராஜ உணவில் எடுத்துக்கிட்டோம். நல்லா 5 நிமிஷம் போல் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்தேன். கிறிஸ்பி ஆகணும். எடுத்து உடைக்கும் போது விடணும். அந்த சவுண்டோடு வரும். அப்போ டோஸ்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சமாக உப்புத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். ரோஸ்டட் மக்கானாவும் ரெடி. இப்போ சிவப்பரிசி மாவு புட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடுக்கு வாழைப்பழம். அருமையாக இருந்தது சிவப்பரிசி மாவு போட்டு. நெய் அல்லது நல்லெண்ணெய் ஏதோ ஒன்று விட்டுக்கலாம். நான் நெய் விட்டுக்கிட்டேன். பசு நெய் ஊர்லேருந்து கொண்டு வந்தது 1 ஸ்பூன் நெய். அதோட மக்கானா, டோஸ்டட் மக்கானாவும். இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜ உணவாக இருந்தது இன்றைக்கி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.